காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். ஆனாலும் கூட ஏன் இதெல்லாம் சொல்ல வர கேட்டீங்கன்னா, ஆண்டவர் முன் குறித்ததை எப்படியெல்லாம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். நான் இந்த ஊழியமே எனக்கு செய்யவும் தெரியும், செய்யறதுக்கு தகுதியிலாக இருந்தேன். பாம்பேயில் ஜான்சன் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட கர்த்தர் அந்த இடத்துல என்னை முழுமையாய் ரட்சித்தா, திருப்பி கொண்டு வந்தால் நிறைய காரியங்கள் நடந்தது. அதுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த ஊழியத்தில் எனக்கு இந்த பைபிள் காலேஜ் நடத்த வேணுன்ற எனக்கு விருப்பமும் இல்லை, நடத்துறதுக்கு வாஞ்சியும் இல்லை. ஆனால் ஆண்டவர் முன்குறித்ததை நிறைவேற்றுவதற்கு சகோதரர் தானியல் மொசேஸ் அவர்கள் கலைமணி ஐயா மூலயமா அவர் அறிமுகப்படுத்தினாங்க. அவர் 2005 நினைக்கிறேன், 2005 நாங்கள் மேலே ஒரு புக்ஸு ஆரம்பித்தோம். புக்ஸ் சொல்லி ஆரம்பித்து அந்த புக்ஸ் எல்லாம் வச்சு லைப்ரரி ஆரம்பித்தோம். அப்போ கலைமணி ஐயா தான் கொண்டாந்து ஐயாவோட பேசி பண்ணும்போது அந்த புக்ஸ் ஆளுக்கு 5000 ரூபாய்க்கு, அந்த நாளில் 5000 ரூபாய்க்கு புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கலைமணி ஐயா சர்ச்சில் இருக்கிற சகோதரர் கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க. ஐயா கொடுத்து அனுப்பிச்சாங்க உங்கள் ஸ்டாலில் வச்சு. அது எதுக்கு கொடுத்தாங்க எனக்கு. ஆனால் ஆண்டவர் பாருங்க, இப்படியெல்லாம் நடக்கணும்னு முன் குறித்து அவரை கொண்டாந்து அந்த நேரத்தில் அந்த புக்ஸ் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து லைப்ரரி நாங்கள் வச்சு நடந்து ஆரம்பித்து கொண்டிருந்தோம். அதன் பிறகு போய் கொண்டிருந்தது. ஆனால் நான் உண்மையிலே நிறைய நேரம் ஆண்டுட்டு சொன்னேன், ஆண்டவரே இந்த பைபிள் காலேஜில் எனக்கு தேவையே இல்லை, வானான்னு எவ்வளோ சொல்லி பார்த்தேன். உண்மையிலே சொல்கிறேங்க, உண்மையிலே ஆண்டுட்டு எவ்வளோ நேரம் போராடினேன், நான் செய்யவே மாட்டேன் வானான்னு சொன்னேன். ஆண்டவர் நம்ம அதுக்கு தேவையான காரியங்களை மத்தியில் இருக்கிற ஏசுதாஸ் ஐயா இவங்க பைபிள் காலேஜ் நடத்தின்னு இருக்கிறாங்க. அந்த பைபிள் காலேஜில் ஏறக்குறைய ஒரு 3-4 வருஷம் நான் தான் அந்த சீஃப் கெஸ்டாக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் தான் அந்த பைபிள் காலேஜில் ஏறக்குறைய ஒவ்வொரு இடத்துல 50 பேர் 60 பேர் நிறைய இடத்துல நடத்திருக்கிறாங்க. என்னை கொண்டு போய் நிற்க வச்சு அங்கே நிறைய பேருக்கு நான் பட்டமளிப்பு விழா கொடுத்துருக்குறோம். அப்போ கூட எனக்கு அது எண்ணமே இல்லை. ஆனால் திடீர்னு எண்ணத்தில் ஆண்டவர் எனக்குள்ள ஒரு உண்டுதலை உண்டு பண்ணி இதை ஆரம்பிக்கப்படும் போது ரொம்ப எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஆனாலும் எனக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருந்த பாஸ் ஏசுதாஸ் ஐயா அவரோடு கூட வந்திருக்கிற 4-5 டீச்சர்ஸ்கள், பெங்களூர்லேருந்து ஒரு டீச்சர்ஸ் நடத்துகிறாங்க, இங்கேருந்து ஒரு 3-4 டீச்சர்ஸ் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காலையில் 10லேருந்து 4 மணி வரைக்கும் நடத்துகிறோம். அந்த ஃபுல் டீச்சர்ஸுங்க ஒவ்வொருத்தர். அந்த பைபிள் காலேஜில் முதல் சரித்திரம், ரெண்டாவது அந்த பைபிளுடைய ரகசியங்கள், நிறைய ஒவ்வொரு தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் நோட்ஸுகளை கொடுத்து எல்லாருக்கும் டெஸ்ட் எழுதி எல்லா டெஸ்ட்லாம் எழுதியிருக்கிறோம். எல்லாரும் நோட்ஸ் அவங்களுடைய டைரியில் இருக்கு, எல்லாமே வச்சுருக்குறோம். எல்லாருக்கும் டெஸ்ட்டுகளை கொடுத்துருக்குறோம். ஏன்னா இன்றைக்கி இன்னும் ஒரு 10 பேர் வரல. இன்றைக்கி எனக்கு 25 பேர் கிட்ட வந்திருக்காங்க, இன்னும் 10 பேர் வரல. ஆனாலும் கூட ஏன் இதை சொல்ல கேட்டால் எனக்கு ஒரு வாரம் இதில் நான் கற்றுக்கொண்டதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒன்று இதில் இந்த பைபிள் காலேஜுடைய ஒரு ரகசியம் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினது. முதலாவது நியாய தீர்ப்பு திருச்சபைக்கு தான் வருது. முதல் நியாய தீர்ப்பு ஆண்டவர் திருச்சபையில் கொண்டு வரார். அப்போ திருச்சபை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன்னா, முதலாவது என்னுடைய திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு சத்தியத்தை தெரியாமல் நான் சுவிசேஷ சொல்லியோ வேற எங்கே போய் சொல்லியோ என்ன பண்ண முடியாது. அதை இவங்களை ஆயத்தப்படுத்தாமல் நான் வெளியே போய் சொன்னாலும் எனக்கு ஆகாதுன்னு சொல்லி முதல் உன் திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு நீ சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, சத்தியத்தை அவர்களை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் முதல் வழி தரணும்னு சொன்னார். அதனால தான் முதலாவது இந்த திருச்சபையில் இருக்கிறவங்களை சேர்த்தேன். அதுக்கப்புறம் வெளியில் காஞ்சிபுரத்தில் 2 பேர் வந்தாங்க, இங்கே நம்ம எண்ணூர் கிட்ட இருந்து ஒருத்தர் வந்தாங்க. இப்படி நிறைய இடத்துல 2 இடத்துல 4-5 பேர் வந்து படிக்கிறாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கர்த்தர் ஏவினது முதலாவது ஜனங்களை திருச்சபை ஆயத்தப்படுத்த முடியாத ஒரு வாரத்தை கொடுத்தா அது நான் வாரம் போதிச்சுட்டு போகிறதுனால முடியாது. ஆனால் சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும் சொல்லி இப்படிப்பட்ட காரியத்தை எடுத்து நான் செய்து கொண்டிருந்தேன். அதற்கு எனக்கு ஒத்துழைப்பாக இருந்த டீச்சர்ஸ்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தில் செய்வதற்கு மூத்த மகனே அவர் தான் இந்த பைபிள் காலேஜுடைய டீனாக இருந்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரோடு கூட எல்லாரும் இணைந்து செய்து கொண்டிருந்தீங்க. உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து காலையில் இந்த அட்டன் பண்ணிவிட்டு நைட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து போவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் அவங்க இந்த நேரத்தில் வந்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி. அதனால் இந்த நாளில் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது இயேசுநாதர்
ரெண்டாவது வந்து பாஸ்டர் கலைமணியும் அவர்கள் கூட இருக்கிற அன்பு சகோதரர் சேசுமா டானியல் மாஸ்டர்ஸ் அவர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க அதை ஆரம்பிச்சது கர்த்தர் இன்னைக்கு நான் நடந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அன்னைக்கு கழி பிடித்து என்னை என்னை அதிகமாக நேசிக்கிற அன்பு பாஸ்டர் கலைமணியா ரொம்ப அதிகமாக என்னை நேசிப்பார். அவரோடு கூட சகோதரர் பாலகுமார் அவரும் என்னோட ஜெபித்து குடும்பமாக என்னை ஜெபிக்கிறாங்க. சேஷம் டானியல் மாஸ்டர் அவங்க ரொம்ப அதிகமாக எங்களுக்காக ஊழியத்துக்காக ஜெபித்து டெய்லி ஜெபிக்கிறாங்க. அவர் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் விசேஷமாக 41 பேர் படிக்கிறாங்க. இன்னைக்கு 30 பேருக்கு நாம் ஆர்டினேஷன் கொடுத்துருக்குறோம். அதில் நாம் ஒரு சிலர் வந்து நாம் நிறுத்தி வச்சிருக்கோம், அடுத்த வருஷம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் அடுத்த ஆண்டு ரெண்டாவது படிக்கும்போது இது மாதிரி இன்னும் அதிகமான ஆட்கள் நம்ம கொடுத்துருக்குறோம். நிறைய ரகசியங்களே கர்த்தர் இந்த வேதாகமத்திலிருந்து அநேக மறைபொருளை வெளிப்படுத்த முடியாத நிறைய டீச்சர்ஸ்கள் தந்திருக்கிறாங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெங்களூர்லேருந்து அந்த பிஷப்பையா வர முடியல, அதனால சொன்னாங்க ஐயா தயவுசெய்து வரவங்க கோச்சிக்காதீங்க, நான் அடுத்த இது வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் விசேஷமாக நான் வந்து இந்த நடத்துறதுக்கு என்கிட்ட பணமே இல்லை, ரொம்ப கஷ்டம். ஆனாலும் கர்த்தர் நான் உண்மையிலே நான் வந்து என்கிட்ட காசே இல்லைன்னா கூட நான் அதை நடத்துவேன். அது தெரியாது அதை எப்படி நடத்துன்றது. காசே இருக்கா சுத்தமாக. என் ஒய்ஃப் கூட கேட்பாங்க, காசே இல்லை பாக்கெட்டில் வெளியே போகிறீங்க அப்படின்னாங்க. ஆண்டவர் சொன்னார், பையில் என்ன கொண்டு கையும் பையும் கொண்டு போகிறேன், இப்போ நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொன்னார். சரி, நான் எங்கே வேணாலும் போயிடுவேன், எப்படி வேணாலும் கையில் காசே சுத்தமாக போயிடுவேன். இந்த ஊழியம் நான் உண்மையிலே பெருமைக்காக சொல்லவே இல்லைங்க. நான் ஒரே ஒரு காரியம், இயேசுநாதர் என்னை நேசிக்கிறதுனால அவர் என்னை நடத்துறார். வேற யாரும் இந்த உலகத்தில் எல்லாம் கைவிட்டு விடுவாங்க, ஆனால் இயேசு என்னை நடத்துகிறார். உண்மையிலே நான் ஒவ்வொரு இடங்களே பணமே இல்லைனாலும் போவேன். கர்த்தர் என்னை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இன்றைக்கு முக்கியமாக ஒரு காரியம் கேட்டிங்கன்னா, நம்ம மத்தியில் பஸ் கலைமணியா வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ரொம்ப பலகீனமாக இருந்து வர முடியாத சூழ்நிலை, ஆனாலும் இந்த நாட்கள் நல்ல நிலைத்து நிற்கவும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவர் நல்ல பலனை தந்திருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்ல, அவருக்காகவும் அப்படி குடும்பத்துக்காக நான் டெய்லி ஜெபிக்கிறேன். டெய்லி குடும்பத்துக்காக அன்பு சகோதரர் மோசஸ் அவருக்காக நாங்கள் தொடர்ந்து டெய்லி நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். டெய்லி 1 hour எங்கள் சபையில் பிரேயர் நடக்குது, 7லேருந்து 8 டெய்லி நடக்குது. எல்லாருடைய பேர் எல்லாத்தையும் எழுதி வச்சு எங்கள் டீம் எல்லாம் ஜெபிச்சுன்னு இருக்கிறாங்க. சபை முடிஞ்ச உடனே எல்லாம் கை கோத்து எல்லாருக்காக ஜெபிப்போம். இப்படி நாங்கள் ஜெபித்தனால தான் கர்த்தர் எங்களை வாழ வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்காக தேவனுக்கு நன்றி. விசேஷமாக இந்த நேரத்தில் நம்மத்தில் வந்திருக்கிறதான நான் ஐயாவை அறிமுகப்படுத்தி இப்போ கல்வினையிட்ட கொடுக்குறோம். ஐயா அவங்க எப்படி நடத்த இருக்கிற கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். Hallelujah.